எல்லாருக்கும் நமஸ்காரம். பொதுவாக நம்ம பார்க்குறோம், அரேஞ்சு மேரேஜஸ் கொஞ்சம் நிறைய நாள் வாழ்கிறாங்க. லவ் மேரேஜஸில் நிறைய பிரேக்கப் ஆகுது, நிறைய கேள்விப்படுறோம். ஸோ இதை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் சிந்தனை பண்ணலாம் அப்படின்னு அந்த விஷயத்தில் இன்னைக்கு நம்ம கோபிநாத் சார் இது சம்மந்தமாக அவருடைய அனுபவத்தை ஒரு தடவை பகிர்ந்திருந்தார். அதை தான் நான் இன்னைக்கு மறுபடியும் உங்ககிட்ட சொல்கிறதா இருக்கேன். ஒரு தடவை ஏதோ அவங்க வெளிநாட்டில் கான்ஃபரன்ஸுக்கு போயிருக்காரு. அங்கே அந்த டாபிக் திருமணத்தை பற்றி எல்லா நாட்டிலேருந்து வந்திருந்திருக்காங்க. இவர் நம்மளுடைய கலாச்சாரங்கிறதுனால இவர் எப்படி அரேஞ்சு மேரேஜஸ், அப்பா அம்மா பார்த்து உங்களுக்கு கல்யாணங்கள் நடக்குது, அதில் எப்படி குடும்பங்கள் இணையது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இவங்க எல்லாருமே ஒரு 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 இடத்துல தங்க வைப்பாங்க இல்லையா? ஸோ வெவ்வேறு நாட்டுக்காரங்களும் அதே இடத்துல பக்கத்துல ரூம்கள் இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தருக்கு மட்டும் தாங்கல, அவர்கிட்ட பேசி கேட்கணும், எப்படி அது சாத்தியம் இப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னுட்டு அவரை அவரை ரூம தட்டி அவரை கூப்பிட்டுட்டு, எப்படி நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, நீங்க வாழ போற பொண்ணு, அதை நீங்க செலக்ட் பண்ணாம எப்படி அப்பா அம்மா செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதை சொல்றீங்க, அவங்க செலக்ட் பண்ணி எப்படி நீங்க வாழ்றது அப்படின்னு சொல்லி ஒரு இதுவா கேட்டுட்டார். ஸோ அப்பா அவர் சொன்னாராம், இப்போ அது எங்க ஊர்ல அதான் பழக்கம், எங்க அப்பா தான் இது பண்ணுவாரு. அப்ப அவர் வாழ வேண்டிய பொண்ணு, அப்ப அதுக்கு அவங்களுடைய அப்பா, அதாவது எங்க தாத்தா எங்க அப்பாவுக்கு பொண்ணு பார்த்திருப்பாரு, அவங்களுக்கு நான் பொண்ணு தாத்தா பார்த்திருப்பாரு. ஸோ இதுதான் வழியா வரும், அதனால நாங்க நன்னா வாழ்ந்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்ப உடனே இவரு கன்வின்ஸ் ஆகாது அந்த வெளிநாட்டுக்காரர். அப்ப உடனே கோபிநாத் சார் சொன்னாராம், ரைட், ஒரு சின்ன கேள்வி உங்களை கேட்கிறேன், நீங்கள்லாம் நீங்களே சூஸ் பண்றேன்னு சொல்றீங்க, ரைட். ஸோ நீங்க என்ன பண்றீங்க, முதல்ல கொஞ்சம் வருஷங்கள் காதலிக்கிறீங்க, அதுக்கப்புறம் சேர்ந்து வாழுறீங்க, கொஞ்சம் அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அப்படிலாம் ஆனதுக்கு அப்புறமும் அந்த கல்யாண வாழ்க்கை நிறைய வருஷம் நீடிக்கிறது இல்லை, ஒரு 2-3 வருஷத்துலயே பிரிஞ்சிடுறீங்களே, டைவர்ஸ் போயிடுறீங்களே, அது சக்சஸ் தானா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு சொன்னார், அதே எங்க வீட்டுல அப்பா பார்க்கறதுனால என்னன்னா, குடும்பத்துடைய பின்னணி, அவங்க என்ன மாதிரி கஸ்டம்ஸ் ஃபாலோ பண்றாங்க, என்ன மாதிரி படிப்புகள் இருக்கு, என்ன பழக்க வழக்கங்கள் இருக்கு, இதெல்லாம் பார்த்து பண்ணும்போது என்ன ஆகுறதுனாக்க, அந்த எந்த 2 குடும்பங்கள் இணையறதுங்கிறதுனால சட்டுன்னு அந்த ஈகோ அந்த மாதிரி கிளாஷ் இல்லாம விட்டு கொடுத்து வாழுது, இதெல்லாம் நிறைய வருது, அதனால எங்களுதுல கல்யாணங்கள் நீடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் போயிட்டாங்க. இதனுடைய தொடர்ச்சியா ஒரு சின்ன விஷயத்தை நம்ம இன்னைக்கு அலசி பார்க்கலான்னு எனக்கு தோணிச்சு. இப்போ ஏன் கேட்கலாம், ஏன் நீங்க அரேஞ்சு மேரேஜஸ் நிறைய நாள் வருது அப்படி நிஜம்தானா அப்படின்னா, அது ஒரு சின்ன அனலிட்டிக்கல் நம்ம பார்த்தோம்னாக்க என்ன ஆகும், முதல்ல 2 குடும்பங்கள் பேசியிருப்பாங்க, இந்த ஜாதகத்துல எல்லாம் பொருத்தமா இருக்கா, படிப்பு மற்றபடிக்கு அவங்களுடைய குடும்பங்களுடைய பின்னணி இதெல்லாம் பார்த்துட்டு, ஓகே நம்மளுக்கு நம்ம பையனுக்கு அந்த பொண்ணு ஒத்து வருமா, இல்லை நம்ம பொண்ணுக்கு அந்த பையன் ஒத்து வருவாங்களா அப்படின்னு பெரியவங்களா பேசி முடிவு பண்றாங்க இல்லையா? இதுல என்ன ஆகுது, நிச்சயம் ஆயிடும். அதுக்கப்புறம் இப்ப மாதிரி ஃப்ரீக்வெண்டா மெசேஜஸோ ஃபோன் கால்ஸ் மீட்டிங் இதெல்லாம் அப்போ கிடையாது. ஸோ நிச்சயம் முடிச்சதுக்கு அப்புறம் நேர கல்யாண மண்டபம் தான். ஸோ கல்யாண மண்டபம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான், அதுலயும் அப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயதார்த்தம், மாப்பிள்ளை ஊர்வலம் இருக்கும், அதுக்கப்புறம் மறுநாள் காலையில முகூர்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாயந்தரம் ரிசப்ஷன் இருக்கும். ஸோ அவங்க அந்த டைம் எல்லாம் அந்த செலிப்ரேஷன்ல போயிட்டு இருக்குமே தவிர மற்றபடிக்கு இவங்க பேசிக்கிறதுக்கோ ஏதாவது ஷேர் பண்ணிக்கிறதுக்கோ ரொம்ப சான்சஸ் இருக்காது. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கூட்டு குடும்பத்துக்கு நடுப்புற ஒருத்தர் புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன படிப்பாங்க, என்ன புத்தகங்கள் என்ன படிப்பாங்க, இல்லை வேற ஏதாவது நாடகம் பார்ப்பாங்களா, கச்சேரி கேட்பாங்களா, இல்லை பரதநாட்டியம் பிடிக்குமா, பிரவச்சனங்கள் பிடிக்குமா, இல்லை கோவில் போட்டு பிடிக்குமா, சைட் சீயிங் பிடிக்குமா, போட்டோகிராஃபி பிடிக்குமா. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்கள் என்னென்னலாம் டேஸ்ட் அண்ட் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ கூட்டு குடும்பம் இருக்கிறதுனால இப்போ நீங்க சொல்றீங்க, சோ கால்ட் மை ஸ்பேஸ், மை பிரைவசி,
அது வந்து ரொம்ப உங்களுக்கு அப்ப கிடைக்காது. ஏன்னா பெரியவங்க நிறைய பேர் இருப்பாங்க, போயிட்டு வந்துட்டு இதெல்லாம் இருக்கும். ஸோ இதுக்கு நடுப்புற கொஞ்சம் நேரம் கிடைக்கிறதுல அவங்க வந்து ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிற வேலைக்கு என்ன ஆகும், இன்வேரியபிளி அவங்களுக்கு குழந்தை பிறந்தது. ஸோ கவனம் முழுக்க என்ன ஆகும்னா அந்த குழந்தையை எப்படி நல்லபடியா வளர்க்கணும் அப்படிங்கிறதுல போகும். ஸோ அந்த நேரத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு ஏதாவது ஒப்பீனியன் வந்து வேறுபடுறது, மாற்று கருத்துக்கள்லாம் இருக்குன்னா கூட அதை பெருசு பண்ண மாட்டாங்க. இந்த குழந்தைய நல்ல விதமா வளர்க்கணும், இந்த குழந்தைக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தருவோம். ஸோ அப்போ தாத்தாவோ பாட்டியோ அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, சாத்தை மாமா இவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு நல்ல விஷயங்களை எப்படி அந்த குழந்தைக்கு ஊட்டி இது பண்ணலாம் அப்படிங்கிற லெவல்ல சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னாக்க விட்டு கொடுத்து, அதாவது சாக்ரிஃபைசிங் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் ஆர் லைக்கிங், அதை கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுட்டு ப்ரையாரிட்டியை குழந்தைய எப்படி நம்ம நல்லா கொண்டு வரலாம் அதுலதான் உங்களுக்கு கவனம் இருக்கும். அதனால என்ன ஆச்சு, அந்த கல்யாணங்கள் நீடிச்சிருக்கு. சரி, ஏன் இந்த லவ் மேரேஜஸ்ல இவ்வளவு பிரேக்கப் வருது அப்படின்னு சில பேருக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். அதையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாமே. இப்ப என்ன ஆகும், அந்த லவ் பண்ற நாட்கள்ல, கல்யாணத்துக்கு முன்னால அவங்க வெளியில போற நாட்கள்ல என்ன ஆகும், ஒரு மேட்சிங் ட்ரெஸ்ஸஸ் போடுறது, இல்லைனாக்க ஒரு என்ன சொல்றது, ஒரு முக்கியமான இடத்துக்கு போறது, கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறது, இல்லை நல்லா பாட்டு கேட்கறது, சினிமாவுக்கு போறது. ஸோ இந்த மாதிரி வெளியில ஒரு லாங் டிரைவ் போறது, பைக்ல போறது, இப்படி எல்லாம் பண்றச்சே என்ன ஆகுது, இவனுக்கு என்ன பிடிக்கும், அவளுக்கு என்ன பிடிக்கும், இது என்ன பிடிக்காது அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு மேக்சிமம் 2 பேருக்கும் தெரிஞ்சு போயிடும். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னாக்க, அப்ப வந்து 2 பேருக்கும் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. வீட்டுல வந்து வேலைக்கு போவாங்க, வீட்டுல வந்து ஜாலியா இருப்பாங்க, அவ்வளவுதானே தவிர ஒரு குடும்ப பொறுப்புல வந்து எதுவும் எடுத்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்காது. ஸோ என்ன ஆகும், ஆல்வேஸ் இவன் வந்து இன்னைக்கு இந்த புடவை நல்லா இருந்தது, இந்த ட்ரெஸ் நல்லா இருந்தது, இன்னைக்கு சாப்பிட்டுட்டியா, அப்புறம் வந்து உனக்கு நேற்று கொஞ்சம் 2 தடவை தும்மினியே கூட இருக்கா, அந்த மாதிரி சின்ன ஒரு அழகான விஷயங்களை வந்து ஒன்னொன்னு பையன் வந்து பொண்ணுக்கு மெசேஜ் பண்றதும், பொண்ணு வந்து பையனுக்கு மெசேஜ் பண்றதும். ஸோ அதே போல பிடிச்ச பாட்டை இன்னைக்கு கேட்டேன், அந்த மிஸ் யூ, அது மாதிரி நிறைய இந்த ஸ்வீட் நத்திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நிறைய பகிர்ந்துட்டே இருப்பாங்க. ஸோ என்னாலும் அவங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு பெரிய ஒரு பிரகாசமான ஒரு பியூட்டிஃபுல் என்ன சொல்றது, ஒரு ப்ளூமி இது அழகா அந்த மாதிரி ஒரு உலகத்துல தான் இருந்துட்டு இருப்பாங்க. அந்த ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேர்ல்டுக்கு அவங்க வந்து ரொம்ப வரமாட்டாங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு மிதந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்க கல்யாணம்னு போறச்சு வீட்டை எதிர்த்துட்டு தான் நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்ன ஆகுது, 2 குடும்பத்துடைய சப்போர்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு இனிஷியலி கிடைக்கிறது இல்லை. அப்போ அவங்களா கல்யாணம் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு இடம் பார்த்து வீடு செட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும். ஏன்னா 2 பேருக்கும் பொறுப்பு அதிகம். ஏன்னா இது வரைக்கும் வந்து வீட்டுக்கு சாமான் வாங்குறதோ, வேற ஏதாவது கூட மாட வேலைகள் பார்க்கறதோ, சுத்தம் பண்றதோ, இதெல்லாம் வந்து அந்த பையன் பண்ணிருக்க மாட்டான். பொண்ணே வந்து கொஞ்சம் கம்மியா தான் பண்ணிருப்பாடா என்னவோ. ஆனா இப்போ டிஃபன் பண்ணணும், பால் காய்ச்சணும், காஃபி பண்ணணும், டீ பண்ணணும், லஞ்ச் பண்ணணும், பேக் பண்ணிக்கணும், 2 பேரும் ஆஃபீஸ் கிளம்பணும், தான் ட்ரெஸ்ஸும் பண்ணிக்கணும் இல்லையா. ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து ஒரே டைம்ல பண்ணுச்சு. she also finds it little difficult. ஏன்னா அத்தனை நாள் பண்ண பழக்கம் இல்லை. ஸோ பை த டைம் 2 பேரும் அந்த காலை எழுப்ப வேலைகளை முடிச்சு வேலை தொடங்குற நேரத்திலேயே they become exhausted, totally drained out ஆயிடுறாங்க. இந்த மாதிரி நேரத்துல என்ன ஆகும், இவனும் வந்து வேலையில கவனிக்கணுங்கிறதுனால முன்னாடி அனுப்பிச்ச மாதிரி மெசேஜஸோ இல்ல அந்த ஸ்வீட் நத்திங்ஸ் எல்லாம் வந்து அனுப்ப மாட்டான். அவனுக்கு பிடிச்ச ஒரு படவையா நீங்க கட்டிட்டு இருப்பா, ஆனா வந்து அது அவன் கவனத்திலே வராது இல்லையா. சோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஒரு கலர் போட்டுப்பா, இல்லைன்னா ஒரு ஃப்ளவர் வச்சிருப்பா, ஏதாவது முன்னாடி அதை பத்தி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்திருப்பான். அன்னைக்கு வந்து அதுக்கு அவனுக்கு கவனிக்கணும்னு கூட தோணி இருக்காது. ஸோ இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும், கொஞ்சமா அந்த ஒரு ஏமாற்றங்கள், சின்ன ஏமாற்றங்கள் அந்த பெண் வந்து சந்திக்கிறேன். அது என்ன, அது நாளடைவுல கொஞ்சம் உடம்பு டயர்டா இருக்கச்சு, நான் வேலை செய்யக்கூடாதா, நான் மட்டும் தான் செய்யுமா, நான் வேலைக்கு போறேன் இல்லையா, எனக்கு அங்க ஆபீஸ்ல இத்தனை ரெஸ்பான்ஸ், ஸோ நீ நாங்கிற மாதிரி அந்த ஒரு கொஞ்சமா அந்த போட்டியில வந்து நிற்கும். அதுக்கு அடுத்தது என்னன்னாக்க 2 பேருக்குமே வந்து அந்த நானும் வேலைக்கு போறேன், நானும் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கறது அந்த ஒரு இது இருக்கிறதுனால, முன்னாடி நடந்த விஷயத்தோட கம்பேரிசன் இருக்கிறதுனால கொஞ்சமா
அந்த நெருக்கம்ங்கிறது விரிஞ்சு விரிஞ்சு அகண்டு போகும். ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஃபார் விச் நிறைய இடத்துல டைவர்ஸ். இது நடுப்புற என்ன ஆயிடுது, அங்க மாதிரி இவங்களுக்கும் டக்குனு குழந்தையும் வந்து உண்டாயிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வீடு அண்ட் ஆஃபீஸை கவனிக்கிறதே கொஞ்சம் சிரமமா இருக்கு. இப்போ அந்த குழந்தையும் சேர்த்து பண்ணணும்னு இருக்கச்சு, நான் பார்த்துக்கணுமா, நான் கண்டு முழிக்கணுமா, நீ பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மறுபடியும் அந்த போட்டி வரும். இதுல வந்து என்னன்னா ஆக்சுவலி நீங்க பாதிக்கப்படலை, உங்களுடைய குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இம்மேற்படி பாருங்க, ஒரு பொன் குழந்தைன்னா அப்பாட்ட வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கும், ஒரு பையனாக்க அம்மாட்ட க்ளோஸா இருக்கும். நீங்க வந்து உங்களுடைய அந்த ஒரு சண்டை, ஒரு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வாக்குவாதங்கள், இதெல்லாம் அந்த குழந்தைகள் திடீர்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அது புதுசா இருக்கு. இத்தனை நாள் நல்லா இருந்தோமே, சந்தோஷமா இருந்தோமே, இப்ப திடீர்னு இப்படி யாரு, நம்ம எந்த சைட்ல நிக்கணும்? ஏன்னா ஒரிஜினலி சப்போஸ் இவங்களையும் யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் தடிச்சு வரும்போது அந்த குழந்தைகளோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. எங்க போய் நிற்பாங்க, யார் பக்கம் நிற்பாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? அந்த நிறைய பிரில்லியன்ட் சில்ட்ரன் கூட என்ன ஆகும், ஒரு மைண்ட் ஸ்டாட்டிக் ஆயிடும். என்னடா இது இப்படி இருக்கு, நம்ம அப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம எப்படி வாழ்க்கையில் இருக்கணும், இவ்வளவுதான உறவுனாக்க, இவ்வளவுதான குடும்பம்னா அப்படிங்கிற லெவல் எல்லாம் திங்கிங் வந்துடும். ஓரளவுக்கு தைரியமான குழந்தைகள்னாக்க அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் மென்டல்லி கொஞ்சம் வீக் ஆவாங்க, அவ்வளவுதான். சப்போஸ் பேசிக்கலா ஒரு பொன் குழந்தை எடுத்துக்கோங்க, வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம், ரொம்ப வந்து வெளிப்படையா பேசாத சுபாவம், அப்படி இருக்கிற குழந்தை திடீர்னு இதெல்லாம் பார்க்கும்போது, இன்ஃபேக்ட் ஓகே ஏதோ அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல வேற ஏதாவது தவறுகள் இருக்கு அப்படிங்கிறத கூட இந்த குழந்தை பார்த்தா கூட அவளுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது. அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற இன்செக்யூரிட்டி, பயம் வந்து பெட் வெட்டிங், அந்த மாதிரி சில ஹெல்த் இஷ்யூஸுக்கு போயிடும். ஸோ அல்டிமேட்லி நீங்க வந்து உங்களுடைய வந்து நோக்கத்தை நீங்க வந்து எனக்கு நீயா நானான் அப்படிங்கிற ஒரு நிக்கிறதுல மேக்சிமம் பாதிக்கப்படுறது குழந்தைகள் தான். சில நேரத்துல வந்து அந்த ஃபேமிலி கோர்ட்டுக்கு அவங்கள வர சொன்னா, இல்ல நீங்களே சொல்லிருப்பீங்க இன்னைக்கு ஹியரிங் இருக்கு அந்த மாதிரி அப்படின்னு. ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் மூவிங் தி பேப்பர்ஸ், அப்போ வந்து ஹியரிங் அந்த மாதிரி இருக்குன்னா அந்த குழந்தைகளுடைய மனசு அன்னைக்கு எத்தனை ஒரு சஞ்சலமா இருக்கும்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்துக்கோமா. ஐயோ இன்னைக்கு இருக்கே, ஒருவேளை பிரிச்சுடுவாங்களோ, வேற ஏதாவது கேட்பாங்களோ, இல்ல அம்மா வந்து ஃபீல் அழுதுட்டு வருவாங்களோ, அங்க அப்பா இப்படி இருப்பாரோ. ஸோ இந்த மாதிரி பலவித கேள்விகள் உள்ளுக்குள்ளேயே அந்த குழந்தைகளுக்கு இருக்கும். ஸ்கூலுக்கு அன்னைக்கு போனா எந்த அளவுக்கு அவங்களால பாடத்துல கவனிக்க முடியும். இதனாலதான் கிரேசி மோகன் சார் வந்து அற்புதமா ஒரு டைலாக் அபிஷன் மூவியில எழுதியிருப்பாரு. கணவன் மனைவி பிரியலாம், அம்மா அப்பா பிரியக்கூடாது. அற்புதமான வாக்கியம் இது. எஸ், எந்த காலத்திலையும் அம்மா அப்பா சேர்ந்துதான் இருக்கணும், குழந்தைகளுக்காக சேர்ந்துதான் இருக்கணும். உங்களுடைய மீதி பிரையாரிட்டியை தூக்கி போடுங்க. அந்த குழந்தைகளுடைய மனசு பாதிக்கக்கூடாது, அவங்களுடைய திங்கிங் பாதிக்கக்கூடாது, அவங்களுடைய படிப்பு பாதிக்கக்கூடாது, அவங்களுடைய மன திடம் பாதிக்கக்கூடாது, வாழ்க்கையில நம்பிக்கை அவங்க வந்து எழுதிடக்கூடாது, உறவுகள் மேல அவங்க இருக்கிற ஒரு ஆட்டம் கண்டுடக்கூடாது. அதுக்கு நீங்க அம்மா அப்பா எனி காஸ்ட் சேர்ந்துதான் இருக்கணும். அதுதான் நம்ம கலாச்சாரம், நம்ம நாட்டுக்கும் சிறப்பு. ஜெய ஜெய சங்கர், ஹர ஹர சங்கர்.